ஹலோ மக்களே, உங்கள் வீட்ல பழைய சாதம் இருக்குதா? அதை வச்சு சூப்பரான மொறுமொறு வடை செய்யலாம். இப்போ பார்க்கலாம். ஆமா ஆமா, ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த பழைய சாதத்துல இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறமா இதை கையால நல்லா மசிச்சுக்கணுமா. இதுல வேக வைத்த உருளைக்கிழங்கு போட்டா வடை ரொம்ப சுவையா வரும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அருமையா இருக்கு அம்மா. ஆமா கண்ணு, இத நல்ல வடமா பதத்துக்கு பிசைய. இப்போ சின்ன சின்ன வடைகளா உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிச்சா மொறு மொறுன்னு சூப்பரா வரும். சூப்பரான பழைய சாத வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.